கடலூரில் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கிய பிறகும் தனது பிரச்சாரத்தை ரத்து செய்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அப்புறம் நான் ஒரு விஷயத்த திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு சொல்லி யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது என்னுடைய கடமை. ஒவ்வொரு ஊருக்கும் போய் அதை நான் ரிப்பீட் பண்ண சொல்லியே ஆகணும். என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூச. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். சரி, இப்ப என்னடா வேணும் உனக்கு? எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது. தியேட்டரில் தான் விசில் அடிக்க முடியும். வரீங்க 1.5 நிமிஷம் பேசுறது ஒரு சொற்பொழிவாங்க. அதுவும் பேசுனதே திரும்ப திரும்ப பேசுவீங்களா? எழுதி கொடுக்குறாங்களே, பக்கத்தில் இருக்காங்க சார், குளத்தூர்ல இதை பேசுங்க, பெரம்பூர்ல இதை பேசுங்கன்னு வேறையாவது எழுதி கொடுக்கணும்ல. என்ன முதல்ல பேசுனீங்களோ அதையே தான் அடுத்த இடத்துல போய் பேசுறீங்க. எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இனிமேல் இந்த ஏரியால உன்னை பார்த்த கொண்டு. அப்போ என்னத்துக்கு அந்த முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்களா? பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்களா? சரி, இந்த 18 வயசு 20 வயசு பசங்க முகத்தை பார்த்தா போதும்னு வராங்க. அதை தாண்டி வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் என்ன சொல்றாரு விஜய்னு கேட்பாங்கல்ல. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையாது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. மேனேஜரை போய் கேளு. நீ சொல்லிதானே அவங்க செஞ்சாங்க. நான் டியூட்டியை தாங்க டியூட்டியாரா? தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. என்ன பிரச்சனைன்னு பேசணும்ல. நான் வந்தா இது செய்வேன்னு சொல்லணும்ல. ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே பிளாங்கா போகுது. மோர்லடா ஆசிட்ட ஊத்தி தான் மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். அவங்க பைத்தியம் இல்ல, சரியான சைக்கோ. உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. திருந்துங்கடா தற்குறிகளா. ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. எடப்பாடி பழனிசாமி 10 நிமிஷம் கூட்டம் காட்ட முடியும். அவர்கள் இந்த தொகுதிக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போதும்னு நினைக்கிறாங்க. இவர்கள் திரட்டுறாங்க. நான் அது பல முறை சொல்லியிருக்கேன். கொடைக்கானல்ல ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. கட்சி ஆரம்பிச்ச பிறகு மதுரை ஏர்போர்ட்ல இருந்து அவர் போனார். ஒருத்தர் ஃபாலோ பண்ணல.
ஒருத்தர் ஃபாலோ பண்ணல. எப்படி விஜய் வந்து யார் ஈர்ப்பே இல்லாம போயிடுச்சா? அப்போ வந்து இது வந்து அவங்க ஏற்பாடு பண்றாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு. நான் இன்னொரு உதாரணம் சொன்னேன். செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில சேர்ந்த உடனே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போனார். கட்சியில சேர்ந்த உடனே சென்னையில இருந்து போனார். ஒரே கூட்டம் 10,000 பேர் 15 பேர். அவர் வாழ்க்கையில் அவ்வளவு கூட்டத்தை பார்த்திருக்க மாட்டார். அவருக்காக வந்த கூட்டத்தை பார்த்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் 1000 முறை கோயம்புத்தூருக்கு சென்னைக்கு போயிட்டாரு, ஒரு கூட்டம் வரல. அப்ப ரொம்ப இவர்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க. இவர்கள் விரும்பினா கூட்டம் வரும், இவர்கள் விரும்பாட்டா கூட்டம் வராது. பொன்னாடிக்கு பிறந்த அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு அயோடெக்ஸ் பாம் சர்மத்தினுள் ஊடுருவி இடுப்பு, மூட்டு, கழுத்து வலி மற்றும் சுளுக்கிலிருந்து ஆறுதல் தரும் அயோடெக்ஸ் பாம். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். என்ன வலி ராஜா உனக்கு? இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஜிப்பு போடும்போது மாட்டிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வலியா? இல்ல கதை விடுக்கல கட்டவரல கொடுத்துட்டியா? கால் நகம் பேந்துருச்சா? கிரிக்கெட் விளையாடும் போது படக்கூடாத இடத்துல பட்டுருச்சா? அக்கில்ல கட்டி வந்துருச்சா? பல்லு வலியா ராஜா? நகை சுத்தியா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் ரொம்ப வலிக்கும். என்ன முடக்க பாக்குறாங்க, என்ன அடக்க பாக்குறாங்க, என்ன வந்து எவ்வளவோ அவதுக்குள்ள பரப்புறாங்க. இந்த காட்டு ஓனா இருக்கு பாருங்க, காட்டு ஓனாடு வாய் வைக்கும் ஒரு இது இருக்கு, மூஞ்சூர் எலி, அந்த மூஞ்சூர் எலி அது வரைக்கும் நீங்க வாய்க்குள்ள ஏதாவது வச்சிருக்கீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. என்ன வந்து உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க விஜய் வந்திருக்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ என்ன விட அவதூறு பரப்புறாங்க. எத்தனையோ வேதனை. என்னது எனக்கு அப்பவே தெரியும், இந்த மொழியா சரியில்லை. பாரு என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கா பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா அம்மா என்ன மான பிடிச்சிரேன் பொறுத்து அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவேன்? வேணா அடிக்கிறாங்கடா, அழுத்துல குத்திருவீங்களா? நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். ஏண்டா உனக்கு எதையுமே சொந்தமா சுயமா சிந்திச்சு சொல்ல தெரியாதடா? கவலைப்படாதீங்க, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இத கூடமாடா ஜோதி ஆட்டம் திருடுவ? கூறு கட்டவனே, காதுல என்ன வச்சிருக்க? உன்னையத்தான் கேட்கிறாரு, பதில சொல்லு. ஐயா யாரா அது? எது யாரா? எங்களுக்கு யாருமே தெரியாதா? சும்மாறா. அந்த ஆளு கிட்டாரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிக்கும். அவனுக்கு வாசிக்கவும் தெரியல, அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆட்டிக்கிட்டு தான் இருக்கான். நடுவுல பத்தாததுக்கு சம்பந்தமே இல்லாம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர ஆட் பண்ணிருக்காங்க. இன்னும் எதெல்லாம் சதறப்போது நீங்க பார்க்க தானே போறீங்க. ஆஹா ரெடி ஆகுறானே. ஒமனை என்னடா இது வாழ்க்கை, ஒமனை என்னடா இது வாழ்க்கை, ஒமனை என்னடா இது வாழ்க்கை, ஒமனை என்னடா இது வாழ்க்கை, வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை.
உங்க அல்லக்க ஏன் இப்படி அழுத்திட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவன அழுக சொன்னான். அங்க பாரு உங்க அப்பா ஊஞ்சலாண்டிட்டு இருக்காரு. வாடா வேகமா போய் ஆட்டி விடலாம். அட பயவுல அப்பா தெரியாம கைத்துல மாட்டிக்கடா. அந்த பெஞ்செடுத்து காலுக்கு போடு. போப்பா டேய் நீ அந்த பக்கம் தள்ளு, நான் இந்த பக்கம் தள்ளுறேன். அப்பா சங்கு ஒதுங்குதுடா. ஐயோ நான் ஏன் இன்றைக்கு டிவிக்கு வந்திருக்கிறேன் சொன்னால் அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். 40 ஆண்டு காலம் இருந்த இயக்கத்துக்காக உழைச்சி ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. அது சரிடா. அம்மா வீட்ல இருந்து நீங்க எப்ப வந்த? நான் 1972 வந்தவன். எனக்கு முதலமைச்சர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா நீங்களே இருந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு 40 ஆண்டு காலம் உழைத்தேனை ஒரே மணிப்புரியில் சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்று தூக்கெறிந்தவர்கள் இன்றைக்கு பங்கு நின்று கொண்டிருக்கிறார். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. ஒரே மணிப்புரியை என்னை தூக்கெறிந்து விட்டார்கள். என்னை தாங்கி பிடித்தவர்கள் இன்றைக்கு எனக்கு அடையாளம் காட்டியவர்கள். மாணிக்கா இந்த டே உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. டேய் குறிச்சு வச்ச கிளம்புங்க. சரி, அடுத்து வேற என்னப்பா பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா என்ன அதெல்லாம் எதுக்குது? திரிஷா கூட கள்ள தொடர்புல இருந்தது யாரு? நீ. அதை கண்டுபிடிச்சது யாரு? உன் பொண்டாட்டி. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணது யாரு? அதுவும் நீ. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை துரத்தி விட்டது யாரு? நீ. மறுபடியும் திரிஷாவை கூட்டுன்னு பொது வெளியில தைரியமா சுத்திட்டு இருக்கிறது யாரு? அதுவும் நீ. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு விவாகரத்து கேட்டது யாரு? உன் பொண்டாட்டி. நீ கள்ள காதல் பண்ணிட்டு கள்ள டோக்கு போட்டுன்னு சுத்துவ, அதுக்கு உன் பொண்டாட்டி விவாகரத்து கேட்கும். ஆனா நீ அரசியலுக்காக இதுவும் திமுகவோட சதின்னு சொல்றனா நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஜென்மமா இருப்ப. போதும்டா ஐயா, இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றீங்க. சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணலி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? தயவு பண்ணி போய் அவன் காலத்தட்டு கும்பிடுறேன். திமுகவை அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நீ உன் குடும்பத்தை தாண்டா அசிங்கப்படுத்திட்டு இருக்க கூமுட்ட. ஆமா கரெக்ட். அட சண்டாளா, இதையும் கரெக்டா சொல்றியாப்பா. நோட் பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரம் என்னோட பசங்கன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிற அந்த 2 பேரும் எனக்கு பிறந்தவங்களே இல்ல, அதுக்கும் திமுக தான் காரணம்னு 200% கண்டிப்பா சொல்லுவான். ஏன்னா அவன் பைத்தியமாயி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல, அவன் பொண்டாட்டியே சொல்லியிருக்கு.